ஹை ஃப்ரெண்ட்ஸ், 90s லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களா இப்போ ஃபார்ம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் இந்தியன் 2 கேம் சேஞ்சர்னு சங்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சொதப்புனாரு. இப்போ அதை தொடர்ந்து மணிரத்னம் அவர்களும் தக் லைஃப்ல சொதப்பிருக்காரு. அண்ட் தக் லைஃப்க்கு வர விமர்சனங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஊரே ஒண்ணு கூடி படத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்களோட மதராசி படம் தான் வரப்போகுது. ஆக்சுவலா ஏஆர் முருகதாஸ் அவர்களும் இவங்களுக்கு முன்னாடியே ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ரமணா, துப்பாக்கி, கஜினி, கத்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தரமான படங்கள் பண்ணியிருக்காரு. கடைசியா தர்பாரோட போனவர் தான். பட் தர்பார்ல கூட சில சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். சோ இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படத்துல ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் மதராசி படத்தோட ஷூட்டுக்கு இடையில சல்மான் கான் அவர்களுக்கு போயிட்டு ஒரு மரண ஃபிளாப் படத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு. சோ அதுல வேற ஒரு பாதி நம்பிக்கை போயிடுச்சு. அண்ட் மதராசி படத்தோட பேலன்ஸ் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்ரீலங்காவில ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இன்னும் பேலன்ஸ் சாங் ஷூட்டிங் மட்டும் இருக்கான். அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் கம்பேக் கொடுக்கலன்னா 90s டைரக்டர்ஸ்லாம் அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி ஹரி, லிங்குசாமி, கௌதம் மேனன், செல்வராகவன், தென் விஷ்ணுவர்தன் நிறைய இயக்குனர்கள் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ சங்கர் அண்ட் மணிரத்னம் அவர்களையும் அதுல சேர்த்தாச்சு. சுந்தர்சி அவர்கள் மட்டும் இடையில அப்பப்போ வந்து கமர்ஷியலா ஒரு ஹிட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. மற்றபடி 90s டைரக்டர்ஸோட யாராவே முடிகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இவங்க வந்து பெருசாலாம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்படி கொடுத்தாலும் யாராவது 1-2 பேர் தான் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லோகேஷ், நெல்சன், வெற்றிமாறன் இவங்கள மாதிரியான இயக்குனர்கள் தான் நம்பணும் போல. அண்ட் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களாவது மதராசி படத்துல கம்பேக் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் படங்கள் கொடுத்த 90s இயக்குனர்கள்ல நீங்க மிஸ் பண்றது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதிகமா மிஸ் பண்றது கௌதம் மேனன், ஏஆர் முருகதாஸ், ஹரி, லிங்குசாமி இவங்கள சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம சினி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.